வணக்கம். துலாம் ராசியில் புதன் உதயம் தொடர்பான தேதி, நேரம் மற்றும் ராசிகளின் தாக்கம் போன்ற அனைத்து தகவல்களையும் பெறுவீர்கள். ஜோதிடத்தில் புதன் 9 கிரகங்களின் முடிசூடா இளவரசனின் நிலையை கொண்டுள்ளது மற்றும் அதன் நிலை சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது. இப்போது புதன் 22 அக்டோபர் 2024 அன்று மாலை 6:58 மணிக்கு சுக்கிரன் ஆட்சி செய்யும் ராசியான துலாம் ராசியில் உதிக்கப் போகிறார். புதன் உதயம் 12 ராசிகளுக்கும் எப்படி பலன்களை தரும் என்பதை தெரிந்து கொள்வோம். புதன் புத்தி மற்றும் கற்றல் திறன் கொண்ட கிரகம் என்று கூறப்படுகிறது. ஒரு நபர் தனது குணங்கள் மற்றும் திறன்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அல்லது புதன் கிரகத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் அவற்றை பயன்படுத்தி வெற்றியை அடைய முடியாது. புதன் கற்றலுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் வணிகத்துறையில் வெற்றியையும் வழங்குகிறது. குறிப்பாக வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்கள் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருப்பதால் வெற்றியை அடையலாம். ஜாதகத்தில் புதனின் நிலை ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது. எண்ணங்களை தெளிவுபடுத்துகிறது. இது வணிகம் தொடர்பான ஆழமான ஆராய்ச்சியை மேற்கொள்ளவும் தகவலறிந்த முடிவுகளை எடுக்கவும் உங்களை தூண்டுகிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் 3 மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 7வது வீட்டில் உதிக்கிறார். துலாம் ராசியில் புதன் உதயம் போது உங்கள் நண்பர்கள், சக ஊழியர்களுடன் நீங்கள் தகராறு செய்யலாம் மற்றும் அவர்களுடன் நீங்கள் பாதுகாப்பற்றதாக உணரலாம். தொழில்துறையில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதன் காரணமாக உங்கள் திறமைகளில் கவனம் செலுத்த முடியாமல் போக வாய்ப்பு உள்ளது. உங்கள் வணிக கூட்டாளர்களுடன் நீங்கள் பிரச்சனைகள் மற்றும் குறைந்த விற்றுமுதல் ஆகியவற்றை எதிர்கொள்ளலாம். நிதி வாழ்க்கையில் பயணத்தின் போது நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும் மற்றும் இதை பற்றி நீங்கள் கவலைப்படலாம். உங்கள் மனைவியுடன் பேசும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் உங்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படலாம் மற்றும் அது உங்கள் உறவை பாதிக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். இதன் காரணமாக நீங்கள் கவலைப்படலாம். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் 2வது மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 6ஆம் வீட்டில் உதயமாகும். இந்த நேரத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும். உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காகவும் பணம் செலவழிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக உணராமல் இருக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் வேலைகளை சிறப்பாக மாற்றலாம். இந்த மாதத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் போகலாம். இதனால் மனக்கவலையும் ஏற்படும். இதனால் நீங்கள் அதிக செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதன் காரணமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். உங்கள் மனைவியுடன் உங்களுக்கு அதிக வாக்குவாதங்கள் இருக்கலாம் மற்றும் உறவில் நம்பிக்கையின்மை காரணமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவழிக்க வாய்ப்பு உள்ளது. மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் முதல் மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 5ஆம் வீட்டில் உதயமாகும். இந்த நேரம் உங்கள் குடும்பத்திற்கு வளர்ச்சி, மகிழ்ச்சி மற்றும் ஏதாவது சிறப்பாகச் செய்வதற்கு சிறந்த நேரமாக இருக்கும். நீங்கள் வேலையில் அதிக முன்னேற்றம் மற்றும் அதிக வேலை வாய்ப்புகளை பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் பந்தயத்தில் ஈடுபடுபவர்கள் நல்ல லாபம் ஈட்டுவார்கள் மற்றும் வருமானத்தை பெறுவார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மேலும் மேலும் பணத்தை சேமிக்க முடியும். துலாம் ராசியில் புதன் உதயம் போது நீங்கள் சொத்து வாங்குவதிலும் முதலீடு செய்வீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் முழு கவனமும் உங்கள் துணையுடனான உங்கள் உறவில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் பராமரிப்பதில் இருக்கும். உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் மற்றும் தைரியத்தின் காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பேணுவீர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் 3வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 4ஆம் வீட்டில் உதிக்கிறார். புதன் உதயம் உங்கள் வசதிகளை குறைக்கலாம். எனவே உங்கள் நம்பிக்கைகள் வீணாகலாம். தொழில்துறையில் வேலை அழுத்தம் உங்கள் மீது அதிகரிக்கலாம் மற்றும் உங்கள் கவலைகளை அதிகரிக்கலாம். இந்த ராசிக்காரர்களின் வியாபார சூத்திரம் காலாவதியாகி இருக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் லாபத்தை இழக்க நேரிடலாம். இந்த நேரத்தில் நீங்கள் அதிக செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்திற்கு இந்த செலவை நீங்கள் சுமக்க வேண்டும் என்ற பயம் உள்ளது. உங்கள் மனைவியுடன் உங்களுக்கு தகராறு இருக்கலாம், ஒருவேளை நம்பிக்கையின்மை காரணமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தாயாருக்கு அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் 2வது மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 3வது வீட்டில் உதிக்கிறார்.
துலாம் ராசியில் புதன் உதயம் போது நீங்கள் நல்ல பணத்தை சம்பாதிக்கவும் சேமிக்கவும் முடியும். நீங்கள் உங்கள் வேலையை மாற்றலாம் மற்றும் அந்த இணைப்பில் பயணிப்பீர்கள். இது உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்கள் வணிகத்தில் மாற்றங்களைச் செய்யலாம் மற்றும் புதிய பகுதிகளில் வாய்ப்புகளை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாது. உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் நேர்மறையுடன் நல்ல ஆரோக்கியத்தை பேணுவீர்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதியாகும். இப்போது உங்கள் 2வது வீட்டில் உதயமாகிறார். இந்த காலகட்டத்தில் உங்கள் கவனம் குடும்ப வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சியில் இருக்கும். உங்கள் பணியில் அதிக அர்ப்பணிப்புடன் செயல்படுவீர்கள். இந்த ராசிக்காரர் வேலைகளுக்காக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். சொந்தமாக தொழில் செய்பவர்கள் புதிய தொழிலை தொடங்கினால் எதிர்காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் வேலை மற்றும் முயற்சிகளில் இருந்து அதிக பலன்களை பெறுவீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் 12ஆம் மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் முதல் வீட்டில் உதயமாகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவையும் பெரியவர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள். உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதில் நீங்கள் பணியாற்றுவீர்கள் மற்றும் உயர்நிலைகளை அடைய முடியும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் அதிக லாபமும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். துலாம் ராசியில் புதன் உதயம் போது கணிசமான பண லாபத்தை பெறுவதோடு சேமிக்கவும் முடியும் என்பதால் இந்த நேரம் நிதி வாழ்க்கைக்கு சாதகமானதாக கருதப்படும். துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏனெனில் அவர்களின் வாழ்க்கைத் துணையின் நடத்தை உங்களிடம் கண்ணியமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் 8வது மற்றும் 11வது வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 12ஆம் வீட்டில் உதயமாகும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக தொடர்பு கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில் பயணத்தின் மூலம் உங்கள் வேலையில் வெற்றியை அடைவீர்கள் மற்றும் அதில் அதிக லாபத்தையும் பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் பந்தயத்தில் ஈடுபடுபவர்கள் நல்ல லாபம் ஈட்டுவார்கள் மற்றும் வருமானத்தை பெறுவார்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல தொகையை சம்பாதிப்பீர்கள் மற்றும் சேமிப்பிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கைத் துணையுடனான உங்கள் உறவில் நீங்கள் உயர் மதிப்புகளை பேணுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நலப் பிரச்சினைகள் எதுவும் இருக்காது. நீங்கள் முற்றிலும் பொருத்தமாக உணர்வீர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் 7வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 11ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். துலாம் ராசியில் புதன் உதயம் போது பணம் மற்றும் வேலையின் அடிப்படையில் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் புதிய நண்பர்களை உருவாக்கலாம். தொழில் செய்பவர்கள் புதிய தொழில் தொடங்கலாம் மற்றும் அதிக லாபம் பெற பல வழிகள் திறக்கப்படலாம். நீங்கள் நிதி ரீதியாக வலுவாக இருப்பீர்கள். இதன் விளைவாக நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். உங்கள் துணையுடனான உங்கள் உறவு அன்பால் நிறைந்திருக்கும் மற்றும் உங்கள் துணை உங்களுக்கு வழிகாட்ட முடியும். இந்த காலகட்டத்தில் அதிக ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சியின் காரணமாக நீங்கள் முற்றிலும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு புதன் 6வது மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 10ஆம் வீட்டில் உதிக்கப் போகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் முயற்சிகளில் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள். பணியிடத்தில் புதிய இலக்குகளை நிர்ணயித்து அந்த இலக்கை அடைவதில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த ராசியின் கீழ் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது சிறப்பான காலமாக இருக்கும். அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய முடியும் மற்றும் அதிக லாபம் சம்பாதிக்க முடியும். மகர ராசிக்காரர்கள் தங்கள் திறனுக்கு ஏற்ப முடிந்தவரை பணம் சம்பாதிக்க முடியும் மற்றும் சேமிக்கவும் முடியும். உங்கள் மனைவியுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் மற்றும் இது அதிக நோய் எதிர்ப்பு சக்தியின் காரணமாக இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் 5 மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது 9ஆம் வீட்டில் உதிக்கிறார். இதனால் இவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து இந்த விஷயத்தில் அதிக பலன்களைப் பெறுவீர்கள். உங்கள் வேலையில் புதிய வாய்ப்புகளைப் பெறுவீர்கள். இதனால் நீங்கள் அதிக வெற்றியை பெறுவீர்கள். வியாபாரம் செய்பவர்கள் சிறந்த திட்டமிடலை பராமரிக்க முடியும். இதன் காரணமாக நீங்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். துலாம் ராசியில் புதன் உதயம் போது நீங்கள் பணத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் செல்வத்தை சேமிக்கவும் பராமரிக்கவும் முடியும். நீங்கள் உங்கள் துணையிடம் நேர்மையாகவும் இதயத்திற்கு உண்மையாகவும் இருப்பீர்கள். இதன் விளைவாக உங்கள் உறவில் மகிழ்ச்சி இருக்கும்.
உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவிடலாம். மீனம், மீன ராசிக்காரர்களுக்கு புதன் 4வது மற்றும் 7வது வீட்டின் அதிபதியாகும். இப்போது உங்கள் 8ஆம் வீட்டில் உதிக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதாரண அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இதனால் உங்கள் சுகபோகங்கள் குறையும் மற்றும் உங்களுக்கு லாபம் கிடைப்பது கடினமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் பிற பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் வேலைகளை மாற்றலாம். சொந்த தொழில் செய்பவர்கள் கவனக்குறைவால் அதிக நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம். இதனால் உங்கள் லாபம் குறையும். இந்த நேரத்தில் நிதி ரீதியாக திட்டமிடல் இல்லாமையால் நீங்கள் இழப்புகளை சந்திக்க நேரிடும் மற்றும் இதன் காரணமாக நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் உங்கள் உறவில் சிறந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது கடினமாக இருக்கலாம். எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் கண்களை பரிசோதிக்க வேண்டும்.